தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மதுரை தொகுதி வேட்பாளர் சு வெங்கடேசன், சிவகங்கை வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். நேரலை காட்சிகளை ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது. வரப்போகிற பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கும் பிரதமராக அவர் இருப்பார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாளொன்றுக்கு 400 ரூபாய் கொடுக்கும் பிரதமராக இருப்பார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கக்கூடிய பிரதமராக இருப்பார். சமூக நீதி மேல உண்மையான அக்கறையோடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காட்டை உயர்த்துகிற பிரதமராக இருப்பார். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை 2 மடங்கு ஆக்கிற பிரதமராக இருப்பார். மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை, மதச்சார்பின்மையை, சமூக நீதியை மதிக்கிற பிரதமராக இருப்பார். ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ஆட்சி செய்வார். இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. இங்க பக்கத்து மாவட்டங்கள்ல வெள்ளத்துல தவிச்சாங்கள, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல, எதிர்க்கட்சி ஆள்கிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு. பக்கத்து மாநிலம் கேரளாவில் மக்கள் நல திட்டங்களுக்கு கடன் வாங்க கூட உச்சநீதிமன்றத்திற்கு போற நிலையை உருவாக்கி இருக்கிறார். கர்நாடகாவும் வறட்சி நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த 2 மாநில முதலமைச்சர்களும் டெல்லி சாலையில் போராடுகிற அவலநிலையை ஏற்படுத்தினார் பிரதமர். மேற்கு வங்கத்திற்கும் இதே நிலைமைதான். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார், ஆட்சியை கிடைச்சார், ஆளுங்கட்சியை உடைச்சு இப்ப அந்த மாநிலத்தை நாசமாக்கிட்டாரு. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நிலைமை? பழங்குடியின முதலமைச்சரான ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செஞ்சார். டெல்லியும் பஞ்சாப்லையும் என்ன பண்ணாரு? அங்க ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆளுநர்களை விட்டு தொல்லை கொடுக்கிறாரு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் கைது பண்ணார். எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் இடி, ஐடி, சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார். இதுதான் மோடி இந்தியா. இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும்? சமீபத்திய உதாரணம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக். அவர் என்ன சொன்னாரு? 2019 நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னார். மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்லை, ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார். உடனே அவர் வீட்டில் சிபிஐ ரெய்டு. எவ்வளவு மலிவான அரசியல்! பெண் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு பற்றி
இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்புறத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணிவிட்ட போது வாய் திறக்கவே இல்லையே. ஏன்? குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேல பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா? மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தார்? ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? அது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய கோயில்ல வச்சு வன்புணர்வு பண்ணாங்கள, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள. இதுக்கு கண்டனம் எழுந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கட்சி தலைமைதான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா? உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவ் ஞாபகம் இருக்கா? வேலை கேட்டு போன பெண், இளம்பெண், பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன்முணர்வு பண்ணாரு. இந்த புகாரை அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப்போட சகோதரர் நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாளைய வல்லுறவு செஞ்சாங்க. காப்பாற்ற போன தந்தைய போலி வழக்கு போட்டு சிறையில் வச்சு அநியாயமா கொன்னாங்கள. நியாயம் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தீக்குளிக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டியில் ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது. அதில் அவங்க அத்தை இறந்து போனாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு? பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான். ஆத்திராஸ் மறந்து போச்சா? அப்பாவை தலித் பெண் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டார், இறந்தார். அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி போலீஸை எரிச்சாங்களே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே. இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் யோகி பேசினார். இதையெல்லாம் மோடி தடுத்தாரா? மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? ஒரு தாய் மக்களா வாழுற மண்ணில் மதவெறியை விதைச்சி பிளவுபடுத்தினார். மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு. எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புர்கி கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தார். மதவெறியர்களுடைய வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினார். இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது. இப்ப புதுசா என்ன சொல்றாரு? நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம். எவ்வளவு பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருக்கு. பாஜக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா? தென் மாவட்ட இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்க சேது சமுத்திர திட்டத்தை. அதை இதுவரைக்கும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன் 10 ஆண்டு காலத்தில் அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே. இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல. நாம கட்டுகிற ₹1 வரிக்கு 29 பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க. பேரிட நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொல்லி ஏளனம் பேச வைக்கிறாங்க. இந்த லட்சணத்தில்
ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியும். அதனால சில சாதனைகள் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். பிரதமர் அவர்களை நோட் பண்ணிக்கங்க. நாடு முழுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால 70,000 கோடி ரூபாய்க்கு மேல கல்வி கடன்கள் வழங்கப்பட்டுச்சு. 65,000 கோடி ரூபாய்க்கு சிறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. அன்னை தமிழ் மொழிய செம்மொழியா அறிவிச்சோம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அமைச்சோம். திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செஞ்சோம். நம்ம டிஆர் பாலு அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலத்தில் மேம்பாலங்கள் சாலைகள் 56,644 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். நெசவு தொழிலுக்கு இருந்த சென்பாட் வரி நீக்கப்பட்டுச்சு. இன்னும் நிறைய இருக்கு. பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா? தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன இரண்டாந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது? காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.